மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் போல ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம். தமிழில் பேச்சு வழக்கில் ஒன்று இருக்குது. யாராச்சும் ஏமாத்தினா அவங்கள பார்த்து அல்வா கொடுக்காதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? இது ஒன்றும் விஞ்ஞான சம்மந்தமான கேள்வி இல்லை, அவ்வளோ முக்கியமான விஷயமும் இல்லை. அப்புறமா சொல்கிறேன். இப்போ விஷயத்துக்கு போவோம். நான் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட எனக்கு மனதளவில் இருந்த ஒரு பெரிய தடை யாராவது பாடி ஷேமிங் பண்ணிடுவாங்களோன்னு தான். அதாவது உருவக்கேலி செஞ்சுருவாங்களோன்னு தான். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி. சரி, இப்போ விஷயம் என்னென்னா, ஏன் இந்த பாடி ஷேமிங் பற்றி சொன்னேன்னா, இன்ஃபேக்ட் இதை பற்றி தான் நான் முதல்ல பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்தியாவின் முதல் பெண் முழுநேர பாதுகாப்புத்துறை அமைச்சர், முதல் பெண் முழுநேர நிதி அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம மதுரை பக்கம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை, ஒரு பெண்ணை இங்கே மீம்ஸ் போட்டு எவ்வளோ கேலி, எவ்வளோ கிண்டல் பண்ணுறவங்களுக்காக என் மனசில் உருவான ஒரு கேள்விக்கு நான் பதில் தேடி பார்த்தப்ப படித்த விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். ஏன் ராஜ்யசபா பெண் எம்பி ஆன ஒருத்தருக்கு தொடர்ந்து அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க? அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த 2 டிபார்ட்மெண்ட் அடுத்தடுத்து, டிஃபென்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரின்னு. அப்போ அவங்க யார்? அவங்களோட திறமை என்னன்னு பார்க்கணும்ல. நிர்மலா சீதாராமன் திருச்சியில் இருக்க சீதாலட்சுமி ராமசுவாமி காலேஜில் பொருளாதாரத்தில் யூஜி முடிக்கிறாங்க. டெல்லியில் இருக்க ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் பொருளாதாரத்தில் பிஜி அண்ட் எம்ஃபில் முடிக்கிறாங்க. ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த பிரபாகரன்றவரோட காதல் திருமணம் முடிச்சதுக்கப்புறம் குடும்பத்தோட லண்டனில் செட்டில் ஆகிறாங்க. 5 வருஷம் கழித்து இந்தியா வந்த நிர்மலா சீதாராமன் தேசிய பெண்கள் ஆணைய உறுப்பினராக 2 ஆண்டுகள் பொறுப்பு வகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2006 பிஜேபியில் சேர்றாங்க. பிஜேபியோட தேசிய செயற்குழு உறுப்பினர், 2010 பிஜேபியின் தேசிய செய்தி தொடர்பாளர், 2016 பிஜேபி ஆட்சி அமைச்ச பின்னாடி வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர், நிதித்துறையின் இணையமைச்சர், 2017 பாதுகாப்புத்துறை அமைச்சர்னு அசுர வளர்ச்சி. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தப்போ தான் புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. தேசமே இந்தியாவோட பதிலடி என்னவா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் தாக்குதல் நடத்திட்டு வந்துச்சு இந்திய ராணுவம். 2019 பிஜேபி செகண்ட் டைம் ஆட்சி அமைச்சப்ப எல்லாரும் ஷாக் ஆகிற மாதிரி நிர்மலா சீதாராமனுக்கு மத்திய நிதியமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் டிஃபென்ஸ், ஃபினான்ஸ்னு இந்த 2 துறையும் கவனித்த ஒரே பெண் இந்திரா காந்தி மட்டும்தான். நிர்மலா சீதாராமன் தன்னோட முதல் பட்ஜெட் உரையில பிசுராந்தையார் பாடின யானை புக்க புலம்போலன்ற புறநானூற்று பாடலை மேற்கோள் காட்டி பேசினாங்க. காய் நெல் அறுத்து கவளம் கொளினே, காய் நெல் அறுத்து கவளம் கொளினே, அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே, அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே, பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின், பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின், யானை புக்க புலம் போல், யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. கொரோனா காலகட்டத்தில் இருந்த பொருளாதார பெருமந்தத்தையும் கடந்து இந்தியாவை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்தாங்க. இதோட ரிசல்ட் 2024 தொடர்ந்து 2வது தடவையாக நிதியமைச்சர். இப்படி படிப்படியாக முன்னேறி வந்தவங்கள மீம்ஸ் போட்டு மட்டும் வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இதை அவங்களே நாடாளுமன்றத்தில் ஒரு தடவை பேசியிருக்காங்க. நான் ஒன்றும் ராஜவம்சத்திலேருந்து பிறந்து இந்த பதவிக்கு வரல, அதனால் ஒரு சாதாரண பெண்ணை நோக்கி இதெல்லாம் வரத்தான் செய்யும்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அல்வா கிண்டுறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். நாட்டுக்கே அல்வா கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் அல்வா கொடுக்காதுன்னு சொல்கிறோம். அப்போ யார் அதிகமாக அல்வா கண்டிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. பட்ஜெட் பற்றி பேசும்போது இந்த வருஷத்தோட பட்ஜெட்டை பற்றி பேசாமல் போயிட முடியாது. இந்த வருஷம் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சப்புறம் நியூஸில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நிர்மலா சீதாராமன் லாஸ்ட் பால் 6ன்னு. எனக்கு தெரிஞ்சு எல்லா பாலுமே 6 தான். அதில் சில ஹைலைட்டான விஷயங்களை பற்றி மட்டும் இப்போ பார்ப்போம். 12 லட்சம் வரைக்கும் வருமான வரியோட உச்சவரம்பு அதிகரிப்பு, எம்எஸ்எம்இக்கான முதலீடு 2 மடங்கு அதிகரிப்பு, ரூரல் பொருளாதாரத்தை மேம்படுத்த 1.5 லட்சம் புதிய போஸ்ட் ஆஃபீஸ் உருவாக்கம், புத்தாக்க தொழில்களுக்கான 10,000 கோடி நிதி, பெண்கள், பட்டியலினத்தவர், பழங்குடியினரில் முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு 5 லட்சம் பேருக்கு 2 கோடி வரை லோன், கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக 7.5 கோடி விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன், மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 10,000 சீட் உருவாக்கம், அது அடுத்த 5 வருஷத்தில் 75,000 உயர்த்தப்படும்ன்ற உறுதிமொழி அப்படின்னு எல்லா பாலுமே 6 தான். நான் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வியந்து பார்க்குற ஒரு பெண்ணா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். அவங்கள நோக்கி ஒரு கேள்வி, ஒய் ஷுடன்ட் ஐ கால் யூ த அயர்ன் லேடி ஆஃப் இந்தியா? நம்ம சேனலோட பேர் ஒய் நாட்.